நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டு அறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு பழைய ஒரு பாடல், ஃபாதர் பெர்க்மான் அவருடைய பாடலை சேர்ந்து பாடி, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே, தாய் மறந்தாலும் உள்ளம் கையில் தாங்கி உள்ளே, உள்ளம் கையில் ஒரு போதும் நான் மறப்பதில்லை, வதில்லை. வழியோ ஜீவனும் நானே, வழியோ சத்தியமும் நானே. எங்களோடு பேசும் உங்க திருநாமம் மகிமைப்படுவதாக. உமது சத்தத்தை இந்த ஆலயத்திலே தொனிக்க செய்வீராக. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்ததப்பா. பெண் மான்களை ஈனும்படி செய்த கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் இந்த நாளிலே தொனிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தை அப்படியே புதிய ஏற்பாடிலே சம்பவித்தது. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். ஆண்டவர் சபையாரோடு தீர்க்கமாக பேசுகிறார். ஒரு சிலர் நீங்கள் ஜெபிக்காமல் அநேக நாள் இருந்திருக்கலாம், அல்லது இன்னைக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கே வந்திருக்கலாம். கர்த்தரை குறித்து நீங்கள் விசாரிக்காத ஜனமாக இருந்திருக்கலாம், கர்த்தரை தேடாதவர்களாக இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வங்களை கூட நீங்கள் வணங்கியிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கமாக பேசுகிறார். அவரை குறித்து விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே தேடப்பட்டேன். ஆமென். அவரை தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் தெரியாம இருந்திருக்கலாம், கர்த்தர் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதான் அவருடைய நாமம். I am that I am அப்படிங்கிறார் பார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்க ஜெபிக்காமலே இருந்திருக்கலாம் அநேக நாட்கள். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்க சிம்பிளிசிட்டி சும்மா அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் கூட தீர்க்கமாக பேசுகிறாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களுக்கு அநேக சூழ்நிலை நிமித்தம் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தாமாக முன்வந்து தேடாதவர்கள், கண்டறியாதவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இதோ இருக்கிறேன். ஆமென். அப்போ இந்த ஆராதனை முற்றிலும் பார்த்தீங்கன்னா கிருபையின் ஆராதனை. ஹல்லேலூயா. ஃபுல் ஆஃப் கிரேஸ். இரக்கத்தின் அடிப்படையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அவருடைய கிருபை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். அதுக்காக நம்ம நீதி செய்யாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீதி செய்யணும்.
நமது நீதியை நம்பி வரல, இன்னைக்கு நம்ம நம்பி வந்திருப்பது அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இந்த 2 வசனமும் நாம் தியானிக்க போகிற சம்பவத்தோடு தொடர்புடையது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு இந்த 2 வசனத்தை பேஸ் பண்ணி ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு உருவகத்தை சொல்றார், நம்ம புரியுற மாதிரி சொல்றார் ஆண்டவர். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா பூமியை நினைக்காத எந்த மழை இருக்கு சொல்லுங்கப்பா? பூமியை நினைச்சிரும், அப்படியே நினைச்சு 2 காரியத்தை செய்கிறது. விதைத்த விவசாயிக்கு மீண்டும் விதையை தருகிறது. அல்லேலூயா. அந்த விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரமாக மாறுகிறது. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அது இந்த கோடை மழை ரொம்ப நமக்கு ஸ்தோத்திர ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா சூட்டையும் தணிக்கிற ஒரு மழை. அல்லேலூயா. அப்போ ஒரு மழை பெய்ததென்றால் 2 காரியத்தை தீர்க்கமாக செய்கிறது. விதைக்கிற விவசாயிக்கு மீண்டும் விதையை தருகிறது. அந்த விதை 1 மடங்கள். ஒரு விதையை விதைச்சா 1 விதை தான் தருவேன்னா ஒருத்தனும் விவசாயம் பண்ண மாட்டான். ஒரு விதை மேக்சிமம் எவ்வளோ மகசூல் தருகிறது? ஒரு விதை 100 விதையை தருகிறது. ஸோ 100 டைம்ஸ் தரனால தான் அப்படி தந்துமே இன்னைக்கு விவசாயத்துக்கு ஆள் இல்லை பாரு. அப்போ ஒரு விதை விதைக்கும் போது 100 விதை தருகிறது. மீண்டும் விதைப்பதற்கு ஒரு மூட்டை எடுத்து வச்சுக்கிறான். மீதி 99 விதைகளை ஆமேன் புசிக்கிற ஜனங்களுக்கு அதை விற்கிறான், அதை புசிக்கிறார்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் ஒரு மழை எப்படி தருதோ அதை போல என்னுடைய வசனம் இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை இந்த சபையில விதைக்கப்பட்டு இங்கு வந்து கேட்கிற உங்களுக்கு நன்மையை கண்டிப்பா தரும். அது வெறுமையாய் கர்த்தரிடத்தில் திரும்பாது. ஓ ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்கள் புசித்து திருப்தியாயிருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்பணும், விசுவாசிக்கணும். மழை பாருங்க, சும்மா வெறுமையா பெய்யுறதா? திருப்பி ஆவியாகி மேல பெய்யுறதா மேகமா? விதைக்கிறவனுக்கு விதையை தருது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. அதை போல இன்னைக்கு பலிபீடத்தில் புறப்பட்டு வருகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்க செய்யும். ஆமென். 2ம் ஒரு சம்பவத்தில் நடந்தது. இவன் ஜெபிக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, விசுவாசமும் இல்லை. ஆனா நடக்குமா? நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? அவருடைய கிருபை. ஆமென். கர்த்தர் இன்றைக்கும் நீங்க நிறைய ஜெபிக்காம இருக்கலாம், உங்க இருதயத்தில் விசுவாசம் கூட இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் நடக்காது பாஸ்டர், சும்மா வர சொன்னாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று விசுவாசம் இல்லாமல், ஜெபம் இல்லாமல், ஸ்தோத்திரம் வேத வாசிப்பு இல்லாமல் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் மேல் கர்த்தர் கிருபையா இருக்கிறார். ஆமென். அப்படி 38 வருஷம் படுத்திருந்த ஒரு சப்பானியை தேடி கர்த்தர் பெதஸ்தா குளத்திற்கு கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை வருஷம்? 38 வருஷம் சப்பானியா இருந்தான். சப்பானியா இருந்ததுனால உறவினர்கள் கைவிட்டார்கள், குடும்பத்தார் கைவிட்டார்கள், நண்பர் வட்டாரம் கைவிட்டார்கள். எல்லாம் கைவிட்டு இப்ப தனிமையா அந்த குளத்தின் அருகே உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அந்த இடத்துல பெதஸ்தா நமக்கு எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம். இது ஆண்டவர் செய்த 3வது மிராக்கிள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்ன அப்படின்னா, முதல் அற்புதத்தை 3 குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும், வேலைக்காரர்களுக்கு தெரியும், சீஷர்களுக்கு தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பந்தி விசாரிப்பன்காரன் கூட தெரியாம இருந்துச்சு. இது யார் திராட்சை ரசமா மாத்தினதுன்னு யாருக்கும் தெரியாது. 3 குரூப் மட்டும்தான் தெரியும். அதே போல இந்த
ராஜாவின் குமாரன் வியாதியோடு மரண வேதனையோடு அவஸ்தைப்பட்டான். அவன் சொஸ்தமானது யாருக்கு தெரியும்? அந்த வேலைக்காரனுக்கு தெரியும். வீட்டுக்கு போனவள தான் தெரிஞ்சு இவனுக்கு. அப்போ இங்கிருந்து நீ போகலாம், உன் குமாரன் சொஸ்தமானான், இந்த குரூப்புக்கு யாருக்குமே தெரியாது. ஒன்லி ஃபியூ பீப்புள், அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு. ஆனால் இந்த மிராக்கிள் தான் ஆண்டவரை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தியது. பெதஸ்தா மிராக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை பேர் அங்கே சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள், சூம்பினை உறுப்புடையவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க பெதஸ்தா குளத்தில். பெதஸ்தா குளத்தின் நம்பிக்கை என்ன? தூதன் வருவான், குளத்தை கலக்குவான். குளம் கலக்கப்படும் போது யார் முந்தி அந்த தண்ணீரில் போய் கால் படுதோ கை படுதோ அவங்க பரிபூர்ண சுகம் பெறுவார். இதுதான் அந்த நாளிலே நடைபெற்றது. ஆக 38 வருஷம் அதே குளத்தின் அருகிலே உட்கார்ந்து இவன் சப்பானி பார்த்தீங்களா, குளம் கலக்கிற சத்தத்தை கேட்கணும், இவன் காது கேட்கும். ஆனால் இவனை தூக்கிட்டு போய் அந்த குளத்தில் விடுறதுக்கு யாருமே இல்லை. இவன் நகர்ந்து நகர்ந்து போறக்குள்ளேயும் வேற யாராவது உள்ள குதிச்சு அவங்க சுகம் பெற்றுறாங்க. இவனுக்கு ஒரே துக்கம்னா துக்கம். 38 வருஷம் ஆயிடுச்சு. தூதன் ஒவ்வொரு என்னைக்கு வர்றான்னு தெரியாது. வாரத்தில் ஒரு நாளா, மாசத்துல ஒரு நாளா தெரியாது. ஆனால் அப்படி வந்து கலக்கும் போதெல்லாம் இவனை தூக்கி கொண்டு போவர் ஒருவரும் இல்லை. இவன் சப்பானியா இருந்தான். கண்டிப்பாக அவனுக்கு தாய் தகப்பன் இருந்திருப்பாங்க, உடன்பிறப்பு இருந்திருப்பாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க. நம்முடைய நிலை அப்படியே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் மேலே வந்திருப்பேன், என் உடன்பிறப்பு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா என்னை ஒரு தூக்கி விட்டுருந்தா இந்த பிஸ்னஸை பண்ணியிருப்பேன், இதை பண்ணியிருப்பேன். ஆனால் என் குடும்பத்தார் உதவி செய்யலை, என்னுடைய உடன்பிறப்புகள் உதவி செய்யலை. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த சப்பானி, இவனை ஆண்டவர் பார்க்கிறார். மூன்றாவது அற்புதம். முதல் அற்புதத்தை 3 குரூப்புக்கு தான் தெரியும். 2வது அற்புதம் அந்த ராஜாவின் குமாரன் வீட்டு வேலைக்காரர்களுக்கு தெரியும், வீட்டாருக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் இந்த அற்புதத்தை அந்த தேசம் அறிய ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது இந்த பெதஸ்தா குளம். பெதஸ்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் மர்சி, ஆர் வி கேன் சே ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், இரக்கத்தின் வீடு, கிருபையின் வீடு என்று அழைக்கப்பட்ட அந்த பெதஸ்தால கொஞ்சம் தான் கிருபை இருந்துச்சு. என்ன கிருபை? அந்த தண்ணியில் போய் யார் கால் வைக்கிறாங்களோ, சரி இவ்வளோ வந்து கலக்கிறாம்ல, தூதனே தூக்கிட்டு போய் உள்ளே போடலாம்ல, அது செய்யலை பாருங்க. அப்போ இரக்கம் முழுவதும் வெளிப்படலை. ஆண்டவர் பார்க்குறாரு, இரக்கம் கொஞ்சம் தான் வெளிப்படுது. நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். முதல் அற்புதத்தில் தாயார் போய் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் கம்மியாக இருக்குமா, ஏதாவது பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டிமேட் பண்ணாங்க. 2வது அற்புதத்தில் ஒரு தகப்பன் போய் சொல்கிறான், என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, வந்து கொஞ்சம் சொஸ்தமாக்குங்களேன் ப்ளீஸ். ஆனால் இங்கே இந்த 38 வருஷம் இந்த முடவன் ஆண்டவரை கூப்பிட்டானா? கூப்பிடலை. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஏதாவது வாங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, என் வியாதி சரியாகட்டுன்னு சொன்னானா? இல்லை. முழுக்க முழுக்க ஆண்டவர் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவனை தேடி சென்று, அவனுக்கு விசுவாசமே இல்லை. அவன்கிட்ட கேட்குறாரு, நீ சுகமாகறியாப்பா? ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், ரெண்டுமே சொல்லலை. விசுவாசமும் இல்லை, ஜபமும் இல்லை, ஆண்டவரை தேடவும் இல்லை. கர்த்தர் வாலண்டியரா தேடி போய் சுகமாக்கின அற்புதம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய இந்த அற்புதத்தை தியானிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஏசாயா 65:1 சொல்லப்பட்ட வார்த்தை பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த அந்த முடவனுக்கு சம்பவித்தது. ஏசாயா 65:1 என்ன சொல்லுது? இப்ப வாசிங்க, நான் சொன்ன சம்பவத்தோடு சேர்த்து வாசிச்சா
இப்ப புரியும். ஏசாயா 65:1 மீண்டும் வாசிங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டு என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டு என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். வந்துட்டேன் பாங்கிறார். ஐ எம் ஹியர். அல்லேலூயா. நீங்க அநேக நேரம் உங்க பிரச்சனைக்கு நீங்க ஜெபிக்காமலே உங்க காலத்தை ஓட்டிக்கிட்டே, இத்தனை வருஷம் ஓடிருச்சு பாஸ்டர், 38 வருஷம் வியாதியோடவே வாழ்ந்துட்டான். இனி மிஞ்சி போன ஒரு 40 வருஷம் இருப்பானா பாருங்க. 80 வருஷம் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், பாதி வருஷம் ஓடிருச்சுங்க. வியாதியே வாழ்க்கை. இனி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு புலம்பிக் கொண்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் ஆராதனை உனக்கு சொன்னார், முடிந்ததுன்னு சொல்லாத, இனி உனக்கு ஒரு சுக வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 38 வருஷம் அங்க அநேக வியாதியஸ்தர் இருந்தார்கள். வாசிக்க கேட்போம். யோவான் 5:3 வாசிங்க. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அநேகர் இருந்தாருங்க. குருடன் இருந்தான், சப்பானி இருந்தான், சூம்பின உறுப்புடையவர்கள் இருந்தான். ஆனா கர்த்தர் ஒருவனை மாத்திரம் பார்த்தார். அல்லேலூயா. யார் அந்த நபர்? 38 வருஷம் சப்பானி. அவனுடைய பலவீனமே பேர் அவனுக்கு. பாதி வருஷம் வியாதியிலே போயிருச்சு. கவனிங்க, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 38 வருஷம் வியாதியஸ்தன் ஒருவனை தேடி வந்தார். இது யாரை குறிக்கிறது? வாசிக்கலாம். உபாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது யாரை குறிக்கிறது பாருங்க. 38 வருஷம் அவனை மட்டும் ஏன் ஆண்டவர் தேடி வந்தார்? யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனமே, 38 வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு இன்னும் கானானுக்குள்ள போகாம இருக்கிற, ஸ்தோத்திரம், உன்னுடைய நீதி நிமித்தம் நினைக்கிற, உன் நீதி நிமித்தம் நீ போக முடியாது. ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஹல்லேலூயா. கிருபையினால் கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளணும். என் நீதி அல்ல, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகள். கர்த்தருடைய கிருபை எத்தனை பேர் சார்ந்து கொள்ள முடியும்? ஆமென். அநேக வருஷங்களா நீங்க போராடி கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரணப்பேட்டை சபையில இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆராதனையாய் மாறுவதாக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? வருஷங்களாக போராடி கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளே இன்றைக்கு கர்த்தர் விடுதலை அளிக்கிற அற்புத மூர்த்தியாக தேவன் வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்க. நான் இதோ இங்கே இருக்கிறேன். இவன் வீட்டாரால் கைவிடப்பட்டவன், நண்பரால் சகோதரால் கைவிடப்பட்டவன். ஹோப்லெஸ் லைஃப், ஹெல்ப்லெஸ் லைஃப், லோன்லினஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. நம்பிக்கையே இல்லை அவனுக்கு. வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டால் தெரியும். இந்த சம்பவத்தின் ஆண்டவர் எப்படி தொடங்குறார் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். பொதுவாக ஆண்டவர் நேற்று தினத்தை நம்ம கூகுள் மீட்ல தியானித்தோம். கலிலேயாவை மையமாக வைத்துதான் கர்த்தருடைய எல்லா பணியும் செய்தது. ஏன்னா எருசலேமில் யூதேயா பட்டணம். அந்த யூதேயா தேசத்தில் பார்த்தீங்கன்னா தன் சொந்த ஜனம் அவரை புறக்கணித்தது, அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் பார்க்குறார், புறக்கணித்த இடத்துல அவர் ஊழியம் செய்யலை. டக்குன்னு அங்கேருந்து விலகி நேராக கலிலேயாவுக்கு போயிட்டார். கலிலேயாவை போய், அது துறைமுக பட்டணம், கிட்டத்தட்ட 200 சிட்டி இருந்துச்சு, 200 சிட்டி அங்கே இருந்தபடினாலே அங்கேயே இருந்து அவர் தனது பணியை செய்தார். அங்கேருந்து அப்போ சுற்றுள்ள எல்லா பட்டணத்துக்கு காண ஊருக்கு போனார். சோத்திரம். அப்படி கெனசரேத் கடலில் அவர் டிராவல் பண்ணார். இப்படி அநேக அற்புதங்களை அவர் கலிலேயா செய்தார். இப்போ திடீரென்று எங்கே விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சவுத்துக்கு விசிட் பண்ணியிருக்கார். நார்த்தில் தான் கலிலேயா, சவுத்தில் யூதேயா.
எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருக்காரு. பொதுவாக 3 பண்டிகைகள் யூதர்கள் விசேஷமாக ஆசரிப்பாங்க. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது எந்த பண்டிகைக்கு வந்தான்னு சொல்லலை, பண்டிகை விட்டுருங்க. ஆண்டவர் வந்த பிரதான நோக்கம் என்னவென்றால் இந்த 38 வருஷ மனிதனை பார்க்க வந்தார். ஆமென். இவன் கூப்பிடல, ஃபுல் ஆஃப் கிரேஸ் பெதஸ்தா தேடி ஆண்டவர் வருகிறார். அவர் வந்த நோக்கத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபங்கள். அதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை நம்ம நிறுத்தி நிதானமா சொல்றேன். 5 ஆகமத்தை குறிக்கிறது. 5 மண்டபங்கள் எதை குறிக்கிறது என்றால் 5 ஆகமங்களை குறிக்கிறது. நியாயப்பிரமாணங்களின் மூலம் இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டுச்சா அப்படின்னா ரட்சிக்கப்படலை. அவர்கள் முடங்கி போயிருந்தார்கள். கிருபையினாலே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசலின் அருகே வந்து நிற்கிறார். அல்லேலூயா. பொதுவாக 12 வாசல் இருக்கிறது. நெகேமியா 3:1 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் இப்போ நம்ம வாசித்த ஆட்டு வாசல் சொல்லப்படுகிறது. 12:39 நெகேமியா 12:39 இந்த ஆட்டு வாசலை சொல்லுகிறது. 12 வாசலில் ஒரு வாசல் ஆட்டு வாசல். யூதர்கள் பலி செலுத்த வரும்போது இந்த ஆட்டு வாசலின் வழியாகத்தான் தம்முடைய பலி மிருகமாகிய ஆட்டு கடாக்களை, ஆமீன், காளைகளை கொண்டு வருவார்கள். இயேசு கிறிஸ்து இங்கே பக்தன் யோவான் எப்படி சித்தரிக்கிறார் என்றால் ஆண்டவர் தம்மை பலியாக கொடுக்க வந்தார் என்பதை சித்தரிப்பதற்காக ஆட்டு வாசலின் அருகே வந்து நிற்பதை பக்தன் யோவான் இங்கே பதிவு செய்கிறார். இப்போ வாசிங்க 3ஆம் வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள், 3 வகையான வியாதிக்காரர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் இயேசு கண்ட ஒரே ஒரு நபர் யார் என்றால் 38 வருஷம், ஆமென், அவன் முடங்கி கிடந்த ஒரு மனிதனை தேடி வந்தார். அல்லேலூயா, ஆமென். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கவனிங்க, 38 வருஷம் வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு அவனை மாத்திரம் பார்க்கிறார். அவனை மாத்திரம் பார்த்து அவனிடத்துல பர்சனலாக போய் கேட்குறாரு, விரும்புறியா அப்படிங்கிறார். இது என்ன கேள்வி? 38 வருஷம் முடங்கி இருக்கிறையே, இதில் என்ன விருப்பம் வேண்டி இருக்கிறது? ஏன் அப்படின்னா, விருப்பம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் நம்மிடத்தில் திணிக்க மாட்டார். ஆமென். நம்ம முதலாவது விரும்பணும், அற்புதத்தை விரும்பணும். அவர் மிராக்கிள் ஒர்க்கர் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும். அவர் தெய்வீக சுகம் அளிக்கிறவர் என்பதை நாம் நம்பினால்தான், நமது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ரட்சிப்பு கிருபையாய் வந்தது. மீதமுள்ள எல்லா சுக வாழ்க்கை எல்லாம் நம்ம விரும்பணுங்க. கேட்கறதில்ல, செபிக்கிறதில்ல, அப்புறம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் விருப்பத்தை இவனுக்குள்ளே உருவாக்குகிறார். உருவாக்கி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆயத்தமா. ஏன்னா இதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்க போகிற கட்டளை ரொம்ப பயங்கரமான கட்டளை. அந்த கட்டளைக்கு இந்த முடங்கின முடக்குவாதம் உள்ள இந்த ஸ்தோத்திர 38 வருஷ இந்த மனிதன் கீழ்ப்படியணும். ஆக இவனுடைய கோஆபரேஷன் இல்லாமல் இந்த அற்புதத்தை தேவன் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியுங்க. ஆனால் அநேக அற்புதங்கள் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உயிருள்ள தேவன், எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிறார். ரட்சிக்க திணிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். சில கிரியைகளை திணிக்க மாட்டார். நம்ம விரும்பினாதான் சில காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா அடுத்து அவர் கொடுக்க போகிற கட்டளை பயங்கரமான கட்டளை. என்ன கட்டளை? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பது மிக அரிதான கட்டளை. அவனே முடங்கி இருக்கிறான், அவன் படுத்து எடுத்துட்டு எப்படி நடப்பான் அப்படின்னு சுற்றில் இருக்கவங்களாம் பார்த்தாங்கன்னா என்ன பேசுகிறார் இவர். ஆனால் அவன் கீழ்ப்படியணும் அப்படின்னா அவனுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஆக ஆண்டவர் கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படிங்கிறார். பாருங்க,
விருப்பத்தை உருவாக்குறார். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? எஸ் ஆர் நோ, 2 தான் சொல்லியிருக்கணும். ஆனால் 2மே சொல்லலை. ஒரு மனிதனுடைய வாய்மொழியை கவனித்தா அவனுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிற நினைவெல்லாம் தெரிஞ்சிடும். சில வீட்டில் சண்டை வந்தால் தான் தெரியும், இருதயத்தில் இருக்கலாம் அப்படி வெடித்து வெளியே வரும். சும்மாச்சுக்கு சொன்னேன், கோபத்தில் சொன்னேன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. சண்டை வந்தால் தெரிஞ்சிடும், இருதயத்தில் இருக்கலாம் கொப்பளிச்சிருவாங்க. அப்போ கண்டுபிடிச்சிடலாம் உண்மையான உணர்வுகள்லாம். அது கோபத்தில் சொன்னேன்னு சொல்லுவாங்க, இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் உள்ளத்திலேருந்து வந்தது. இவனிடத்துல கேட்குறார், விரும்புறியா அப்படிங்கிறார். எஸ் ஆர் நோ சொல்லியிருக்கணும், ஆமாம் அல்லது இல்லை. ஆனால் இவன் சொன்னது என்ன? அப்படி 2மே சொல்லலை. அவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க. அவன் கசப்பான அனுபவங்களை தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறான். வாசிக்க கேட்போம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே ஒருவனும் இல்லை, இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக தேவனிடத்தில் தன்னுடைய கசப்பான கடந்த கால அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கேட்டால் இதே போல் நீங்களும் சொல்லலாம், இவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, அவங்க என்னை விட்டுட்டாங்க, அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை, இவர்களால் நான் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறேன், தோல்வி அடைந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் கசப்பான அனுபவங்களை உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், பிரதர் சிஸ்டர் விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? சுஸ்தமாக விரும்புகிறாயா? விரும்புகிறேன் அப்படிதான் சொல்லணும். அதற்கு பதிலா புலம்பி தள்ளிட்டாங்க. இந்த புலம்பலை அநேக நேரம் நம்ம இருதயத்தில் செய்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு தீர்க்கமாக பேசுகிறார். திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குன்னு அம்மா சொன்னாங்க. ஸ்திரியே என் வேலை இன்னும் வரலன்ட்டார். சொன்னதுக்கு ஆன்சர் ரொம்ப எதிரும் புதிருமாக இருந்துச்சு. நமக்கே பயமாக இருக்கு, அந்த வசனத்தை வாசல் பேசுவாரா? இங்கே சொல்கிறான், வருந்தி அழைக்கிறான், என் மகன் மரண அவஸ்தைப்படுறான், வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறார். நீ போகலாம், யூ மே கோ, மகன் சொஸ்தமான. என்ன நம்ம இப்படி வருந்தி கூப்பிட்டா? நான் ராஜா அரண்மனையில் வேலை பார்க்குற ராஜாவின் மனுஷரில் ஒருவன் நான், எனக்கு எவ்வளோ பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, நான் கூப்பிட்டு இவர் வரமாட்டுக்கிறாரே அப்படின்னு போனானா? அங்கே ஆண்டவர் வரல. இங்கே ஃபஸ்ட்டு மிராக்கல்ல ரெஸ்பான்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இவனை தேடி வந்தார். அல்லேலூயா. எவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறார் பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் ஆண்டவர் 3வது வானத்திலிருந்து நமது திருச்சபை நடுவே வந்திருக்கிறார். தேடப்படாதவர்களால் நீங்கள் கண்டறியப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, இதோ நான் இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்கலாமா? நீ ஜெபிக்காமல் வந்திருக்கலாம், கர்த்தரை தேடாமல் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் மிராக்கிள் ஒர்க்கரா வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நமது இருதயத்தின் பாரங்களை தெரியுங்க. கலிலேயாவிலிருந்து இவனை ஸ்கேன் பண்றார். 38 வருஷமா இருக்கிறானே, இவனுக்கு யார் இருக்கா? அப்பா அம்மா இல்லை, சகோதரர் இல்லை, நண்பர்கள் இல்லை என்று சொல்லி அவன் மேல் மனதுருகி விருப்பத்தை அவரே உருவாக்குறார். அவனுக்கு விருப்பமே இல்லை சுகமாகணும். 40 வருஷம் இப்படி போயிருச்சு, இன்னும் இப்படியே இருந்து செத்து போறேன் அப்படிங்கிறான். கர்த்தர் இந்த ஆராதனை வேலை உங்களோடு பேசுகிறார். உனக்கு நான் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். திடீர் திடீரென்று எல்லாம் மாறுங்க. விசுவாசிக்கிறீங்களா? மோசே மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே போறாரு. திடீரென்று ஒரு முள் புதர் எரிந்து சாம்பலாகாமல் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பக்கத்தில் போறான். அது இஸ்ரவேலை குறிக்கிறது. இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, நெருக்குறாங்க, ஒடுக்குறாங்க. 430 வருஷம் ஆனா இன்னும் அது சாகலை, இன்னும் லைவா தான் இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவர் தத்ரூபமாக முச்செடி எரிவதனாலே அழிந்து போகாமல் இருப்பதை இஸ்ரவேலை படம் பிடித்து காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மோசே மோசே அப்படிங்கிறார். 40 வருஷ
மாமனார் ஆடு மேய்ப்பு அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. அவன் காலையில் நினைச்சிருப்பானா எழுந்திருக்கிறப்ப, இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா, ஆண்டு காலிங் இருக்குமா? இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறார், நீ முடிந்தது, இது ஆகாது என்று எதையெல்லாம் முடிவு கட்டு வந்திருக்கிறாயோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார். அல்ல, மோசேக்கு ஒரே நாளிலே திடீரென்று அவனுடைய காலிங் வேறுபட்டது. ஹல்லேலூயா. இன்னும் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு, தாவீது காலையில லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு எங்க போறான்? கோலியாத் இருக்கிற இடத்துல சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறான். அவனுக்கு தெரியுமா இன்னைக்கு சவுல் கொன்றது 1000, இன்னைக்கு 10,000 கிடைக்குன்னு தெரியுமா அவனுக்கு? அன்னைக்கு காலையில் எழுந்தோன்னு நினைச்சிருப்பானா, இன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேலும் என்னை புகழ்ந்து பேச போகிறது, சவுல் கொண்டது 1000, இன்னைக்கு 10,000 கிடைக்க போது நினைச்சிருப்பானா? அதனால சொல்றேன், வசனத்தை வைத்து சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தையும் வைத்து சொல்லுகிறேன். புலம்புவதை நிறுத்துங்கள், திடீரென்று காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார், காரியங்களை நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென். திடீர் என்று கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லா புலம்பலும் ஆனந்த களிப்பாய் மாறும். நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு கர்த்தர் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிற ஆமென் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். உங்களை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், do you want to be made well? அப்படின்னா எஸ்ன்னு சொல்லியிருக்கணும். எஸ்ன்னு சொல்லாம புலம்புறான் பாருங்க. மீண்டும் அந்த புலம்பலை வாசிக்க கேட்போம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இவனுடைய புலம்பல் என்ன, எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, யாராவது இவரை தூக்கிட்டே போகணும். குளம் கலக்கிறாரு, தேவதூதன் வந்து இறங்குறாரு, குளத்தை கலக்கிறாரு, அப்போ யாராவது தூக்கிட்டு போகணும். இது அவனுடைய நம்பிக்கை. நல்ல கவனிங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் செயல்பட மாட்டார். அல்லேலூயா. அவர்கள் நினைக்கிறபடிலாம் செய்யவே மாட்டார், ஆனா காரியத்தை வாய்க்க பண்ணியிருப்பார். இஸ் யூனிக்குங்க, அவர் தனித்துவமுடையவர். அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் வழி தனி வழி, அவர் தான் தனியா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். அது அவருடைய ஸ்டைலில் செய்வார், அவருடைய பாணியில் செய்வார், அவருடைய நேரத்தில் செய்வார். அல்லேலூயா. ஆனா நடந்திருக்கும், நீங்களும் நானும் நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். தட்ஸ் ஆல். அதுதான், அதை நம்ம செய்யணும். இங்க கவனிங்க, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? குளம் கலக்கப்படுது, தேவதூதன் வர்றான், குளம் கலக்கிறாரு, இவனை போய் தூக்கிட்டு போய் யாரும் இல்லை. இன்னொன்று கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, குற்றச்சாட்டு, யாரோ எப்பவும் குறுக்காலேயே வர்றாங்க. நம்ம அப்படிதானே அடிக்கடி சொல்றது என்ன பண்ண, யாரோ எனக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க பாஸ்டர், அதான் எனக்கு காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது, ஏதோ மந்திரம் செய்கிறாங்க, ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க. சூழ்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அடிக்கடி இப்படி நெகட்டிவ் தாட்டு உங்களுக்கு அநேகருக்கு வருகிறது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த நெகட்டிவ் தாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரை சார்ந்து கொள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதோ நான் இங்கே இருக்கிறேன், நீ தேடல, நீ என்னை நோக்கி கேட்கல, ஆனா நான் வந்திருக்கேன் உனக்கு அற்புதம் செய்ய. ஆமென். உன்னுடைய பாணியில் அல்ல, அவருடைய வழியில். அல்லேலூயா. இவன் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, யாரோ வந்து அடிக்கடி உள்ள ஸ்தோத்திரம் புகுந்து நான் செய்ய வேண்டிய, நான் பெற வேண்டிய நன்மையெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க, நான் இப்படி சப்பானியாவே இருக்கிறேன் அப்படிங்கிறான். இது வந்து ஒரு விரக்தியில் அவனை கொண்டு போயிருச்சு. வாயை திறந்தாலே இதான், தேவதூதன் வர்றான், கலக்கிறான், யாரோ ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க, எனக்கு யார் இருக்கா, என்னை தூக்கி விட யார் இருக்கா, எப்ப பாரு இதான் புலம்பல். ஆண்டவர் அந்த தடையை உடைக்கிறார். அல்லேலூயா. உடைத்து இவனுக்கு என்ன அப்படின்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாத சுபாவம் இருக்குங்க, அந்த சுபாவெல்லாம் மாறணும். அடிக்கடி சொல்லுவேன், செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். இவங்களை விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லா இருக்கிறீங்களா,
எப்படி இருக்கிறீங்க, இப்படி விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களை வந்து அந்த சுய பச்சாபதம் அப்படிம்பாங்க, சுய பரிதாபம். அப்படி 4 பேர் விசாரிச்சா ஓகே. யாரும் விசாரிக்கலையா, இன்னும் ஃபோனே வரல. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கணும், ஃபோனே வர மாட்டேங்குது. 4 பேர் விசாரிக்கணும், இவங்களை கெஞ்சணும், காலை பிடிக்கணும், அப்படியே இவங்களை வந்து அப்படியே சோத்திர என்ன சொல்கிறது, தாளாட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க நல்ல நிம்மதியான வாழ்க்கை நினைப்பாங்க. கர்த்தர் உங்களை அப்படி படைக்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்களாக ஒரு குறுகின வட்டத்திற்குள் உங்களை மாற்றி விட்டீர்கள். அந்த வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே வந்து கூச்ச சுபாவம், பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு சிறப்பான வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க உங்களுக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. விருப்பத்தை கர்த்தரே உருவாக்குகிறார். இவனுக்குள் உருவாக்கி இப்போ ஒரு கட்டளை கொடுக்கிறாருங்க, ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அல்லேலூயா. வார்த்தை வெளிப்பட்ட போது கடந்து வந்த வார்த்தை கர்த்தர் விரும்பினதை செய்தது. அல்லேலூயா. அதான் சொன்னேன், மழை எப்படி விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு எப்படி, அப்படியே அவருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறார் பார். எருசலேமுக்கு பண்டிகைக்கு வந்தாருன்னா போட்டிருக்கு. ஆனால் பண்டிகை கொண்டாட ஆண்டவர் வரல. ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அற்புதத்தை செய்து ஸ்தோத்திரம், இந்த பரிசேயர் இருக்கா பாருங்க, வேத பாரர்கள், லீடர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த மனிதனின் அற்புதத்தை கொண்டு ஒரு வேத பாடத்தை எடுக்க விரும்பினார். ஒரு லெசன், ஒரு படிப்பினையை சொல்ல விரும்பினார். ஆமாம், என்ன படிப்பினை? ஓய்வு நாள், ஓய்வு நாள் சொல்லி உனக்குன்னு 39 ரூல்ஸை போட்டு வச்சிருக்கிறிய. ஒரு சில வேத பண்டிதர் சொல்றாங்க 100 ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம் யூதர்கள். கர்த்தர் போட்ட ஒரே ரூல்ஸ் என்னது? ஓய்வு நாளை ஆசரிக்கணும், பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இதுதான் கட்டளை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கூட 39 ரூல்ஸை போட்டாங்களாம். அந்த ஓய்வு நாளில் ஒரு 100 ஸ்டெப்பு தான் போல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த அடுத்த 101 ஸ்டெப்பு நீ எடுத்து வச்சுட்டேன்னா நீ பாவி, ஆண்டருக்கு விரோதமானவன். 101வது ஸ்டெப் எடுத்து வச்சா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஓய்வு நாளில் என்ன, உங்க சீசர்கள்லாம் பயிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள், வேலை செஞ்சுட்டாங்களாம். இவங்களுக்கு பசிக்குதியா, நடந்து போகிறப்ப பயிர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி கொய்து சாப்பிட்டாங்க. இப்படி செஞ்சது வேலையாம். ஓய்வு நாளில் வேலையே செய்யக்கூடாது, உங்கள் சீசர் என்ன வேலை செய்கிறாங்க? இப்படி ரூல்ஸ், எத்தனை ரூல்ஸு? ஒரு வேத பண்டிதர் 39ன்னு சொல்கிறார், ஒரு வேத பண்டிதர் 100 ரூல்ஸை போட்டு வச்சிருக்கிறான். ஓய்வு நாளில் வெயிட்டானது தூக்கக்கூடாதான் அப்படின்லாம் எங்கே போட்டிருக்காரு? ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, இதுதான் கட்டளை. வெயிட்டானது தூக்கக்கூடாது, ரொம்ப ட்ராவல் பண்ணிடக்கூடாது, இத்தனை ஸ்டெப்புக்கு மேலே வச்சிடக்கூடாது, குழியில் விழுந்துட்டான் அவன் விழுந்துட்டே போட்டான், அது அந்த வேலையை நீ செஞ்சிடக்கூடாது. என்ன இது அநியாயம்? ஆண்டவரை ஆசரிக்கணும், அவ்வளோதான். கர்த்தரை பயபக்தியோடு தேடணும். எக்ஸ்ட்ரா நிறைய ரூல்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா குளறுபடி ஆக்கிட்டான். ஆண்டவர் பார்க்குறாரு, ரூல்ஸாக போடுற என் ஜனம் உன் நியாயப்பிரமாணத்தினால ஒரு நாள் நீதிமான் ஆகலை, அவங்க ரட்சிக்கப்படலை, அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி கிருபையின் தேவன் இவனை தேடி வந்து இவன் ஒருவருக்கு மட்டும் அற்புதத்தை செய்து 38 வருஷம் வியாதி இவனை செலக்ட் பண்றாருங்க. இஸ்ரவேலை குறிக்கிறது. நீ 38 வருஷம் சுத்தினையே, ஆமே, நீ கானானுக்குள்ள போக முடிஞ்சிச்சா? போக முடியலையே. அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு என்ன உனக்கு பிரயோஜனம்? நியாயப்பிரமாணத்துக்கு கற்பனை கொடுத்தான், நீ அதை வச்சு 100 ரூல்ஸ் போடுற என்று சொல்லி கர்த்தர் பார்த்தாரு. ஆமே, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமான ஆவதில்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணம் அநேக ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது என்று சொல்லி கிருபையின் தேவன் வெளிப்பட்டு சொல்லாம சொல்றாரு,
நியாயப்பிரமாணம் 5 மண்டபங்கள் என்று சொல்லப்படுகிறது. 5 ஆகமத்தினால் நீங்கள் சுஸ்தமாகவில்லை, கிருபையினால் தான் நீங்கள் சுஸ்தமானீர்கள் என்பதை புரிந்து கொள். சபாத் டே விட, ஓய்வு நாளை விட, ஸ்தோத்திரம், ஆமென், அன்புதாம் பிரதானமானது என்கிறார். அல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை வைத்து அந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் எல்லாருக்கும் சிறந்த ஒரு வேத பாடத்தை சொல்லாமல் சொல்லுகிறார். இந்த 38 வருஷ இந்த முடவனை வைத்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். படுக்கை எடுங்கிறார். ஏன் படுக்கை விட்டு நடந்திருக்கலாம்ல? மெயினா சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இதை தூக்கக்கூடாது, நீங்க அப்புறம் போய் வாசித்து பாருங்க, வீட்டில் அப்புறம் வாசித்து பாருங்க. இவங்களாம் சொல்ல, ஆமா நீ எழுந்தது ஓகே, ஏன் படுக்கை எடுத்துட்டு நடந்த? ஓய்வு நாள் அது செய்யக்கூடாது, இல்லை அந்த வேலையை செய்யக்கூடாது. எப்படி 38 வருஷம் சுகமாச்சுன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷிச்சு தேங்க்ஸ் கிவிங் சொல்லியிருக்கணும்ல? நீ ஏன் படுக்கை எடுத்து நடந்த? இவனுடைய நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, படுக்கை எடுத்து கொண்டது அது பெரிய பிரச்சனையா? அது கிடையாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் உருமாற்றுகிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை அழிக்கலை, அதுக்காக நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டான்னு நினச்சிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை இன்னும் மெருகேற்றுகிறார். சரியான விதத்தில் ஃபாலோ பண்ணுங்க. நீங்களா ஒரு ரூல்ஸை போட்டு எதுக்கு இப்படி டேமேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்படி ரொம்ப அழகாக 38 வருஷம் ஒரு மனிதனை சுகமாக்கி தேவன் தமது படிப்பினைகளை அவர் கடத்துகிறார். அல்லேலூயா. இந்த சொஸ்தமாக்குதலை செய்ததுனால ஆண்டவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 16ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் துன்புறுத்தப்பட போகிறார் என்று தெரியும். தெரிந்தும் ஒரு மனிதனுக்கு இறங்கினார் என்றால் ஆண்டவரை போல ஒரு கிருபை உள்ளவர் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். பாத்தீங்களா, இயேசு இவனை அழகாக குணமாக்கி இவனை விடுவிக்கிறார். இந்த 38 வருஷ பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது. வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவன் வியாதியா இருந்ததற்கான காரணத்தை இயேசு இங்கே பதிவு செய்கிறார். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ கேடான வந்ததற்கு காரணம் என்ன? 38 வருஷ வியாதிக்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவங்க. எல்லா வியாதியும் பாவத்தினால் அல்ல, இந்த வியாதி பாவத்தினால் உண்டானது. இப்ப தேவஜனம் அறிந்து கொள்ள வேண்டும், பல வருஷங்களா போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் செய்த ரகசிய பாவங்கள். சிறு வயதுல செஞ்சிருக்கலாம், மன்னிப்பு கேட்காம இருக்கலாம். இப்ப நீங்க வயசாகி நிறைய வயதா இருக்கலாம், ஆனாலும் பரிசுத்தமாகுதலை நாம் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் இள வயதின் பாவங்களை, எப்போ வயசானப்ப சொல்றார், நினைச்சு பாவ மன்னிப்பு கேட்கிறார். பாத்தீங்களா, சின்ன வயசுல ஸ்கூல் டைம்ல அல்லது காலேஜ் டைம்ல நம்ம பாவம் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், பிரத்யட்சமா பேசுறார் சபையாரோடு. ஆமென். பாவ மன்னிப்பை தேவ ஜனம் கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ சொஸ்தமாயிட்ட, ஒன்றை புரிந்து கொள், இனி உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடி இனி பாவம், பாவத்தினால் உண்டானதுதான் 38 வருஷ வியாதி. கவனிக்கணும், பாவத்தின் கேடு கவனிச்சிங்களா? சில வியாதிகள், எல்லா வியாதியும் கிடையாது. எல்லா வியாதியும் நியாயம் திருத்தக்கூடாது. நமக்கு நல்லா தெரியும் பாவத்தினால் வியாதி வருமா வராதா? சிகரெட் பாக்கெட்லேயே போட்டிருக்கு, இதை குடிச்சா என்ன வரும்? கேன்சர் வரும்னு போட்டிருக்கு. அப்போ வியாதி எதனால் வருது? சிகரெட்டு, வெத்தலைப்பாக்கு, இந்த புகையில போடுறதுனால கேன்சர் வரும்னு தெரியுது இல்லை? அப்போ சில வியாதிகள் இந்த பாவத்தினால் வருகிறது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அதை தான் இங்கே சொல்றார். இனி இப்போ நீ சொஸ்தமாயிட்ட, கிளியர் ஆயிட்ட, இனியும் உனக்கு
ஆமேன், அதிக கேடு வரக்கூடாது. அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த பாடியில் நமக்கு ஒரு மிராக்கிள் கொடுத்துட்டார். ஆனால் ஒரு சோல்லையும் நமக்கு என்ன வேணும்? ஒரு மிராக்கிள் வேணும். நமது ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆவியிலும் ஆத்துவாவிலும் சரீரத்திலும் சுகத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. ஆனால் இயேசு ஒருவரால் மட்டும்தான் ஆமென் பாவத்தை மன்னிக்க அவருக்கு முழு உரிமை உண்டு. அல்லேலூயா. ஆகவே தான் இயேசுவினிடத்தில் வரணும். ஆக சொஸ்தமானவனும் பரலோகத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா போக முடியாது. ஆனால் சொஸ்தமானவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ சொஸ்தமாயிட்டப்பா, ஆனா உனக்கு அதிக கேடு வரக்கூடாதுன்னா தொடர்ந்து நீ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஆக எல்லா மிராக்கள் நடந்தவங்களாம் அப்படி ஆணுக்கு அப்படி கண்ணை திறந்து பார்த்துடக்கூடாது. மிராக்கள் நடந்தவங்க கடைசி வரை கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது தான் உண்மையான மிராக்கள். அல்லேலூயா. எது உண்மையான அதிசயம்? இந்த கிறிஸ்தவத்தில் கடைசி வரை நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். பாவத்திற்கு ஆண்டவர் எதிரிங்க. பாவியை நேசிக்கிறார், பாவத்தை அருவருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பாவத்திற்கு துணை போகிறார் நினைச்சிடக்கூடாது. எப்படி ஒரு தாயானவள் குழந்தையின் அந்த காய்ச்சலை வெறுக்கிறாள், குழந்தையை நேசிக்கிறார். அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற அழுக்கான சிந்தைகள், கேடான எண்ணங்கள், பாவத்தின் எண்ணங்கள், யோசனைகள் அதெல்லாம் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆனா நம்மை நேசிக்கிறாருங்க. என் மகன் என் மகள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டாளா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டாளா என்று சொல்லி நமது ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் வந்தா ஆமென் ஒன்று சொல்ல முடியும். வியாதி குணமாகுதோ இல்லையோ, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவர்கள் பரலோகவாசியாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. வியாதி இப்போ போகும், ஆனால் திருப்பி வியாதி வராமல் இருக்குமா? இந்த சரீரம் இருக்கிற வர கடைசி வரை நமக்கு என்ன வரும்? வியாதி வரத்தான் செய்யும். ஆனால் பாவம் இல்லாத வாழ்க்கை தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர சொல்கிறோம்? இப்படிப்பட்ட கண்டிப்பான உபதேசங்களை நம்ம கேட்டு உணர்வடைந்து, ஆமாம் இல்லை இந்த இடத்துல நான் தப்பு செஞ்சுருக்கேன், இனி இந்த தப்பு செய்யக்கூடாது, இந்த சேட்டிங் நான் பண்ணக்கூடாது, இந்த ஃபோன் கான்வர்சேஷன் நான் பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை நான் இனி செய்யக்கூடாது என்ற உணர்வை அடைகிற இடம் எதுதான்? சபை. சபை கூடி வருதலை இன்றைக்கு அநேகர் விட்டு விடுகிறார்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்னு சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் என்னது? சபை. பாஸ்டர் எப்பெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாரோ அப்போ அதான் சபை கூடி வருதல். ஓய்வு நாள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே ஓய்வு நாள் ஒரு நாள் தான் வருது. ஒரு நாள் வந்து இப்படி பரிசுத்தமாயிர முடியும்? நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரீரத்திலே ஆண்டவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதை விட பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னா, ஆத்துமா கரைபடாமல் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதிக கேடு வருது பார்த்தீங்களா? மீண்டும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசித்து நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும். இதை நான் வாசிக்கிறப்பவே நமது ஆத்துமா பரிசுத்தமாகும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பர்ஃபெக்ட் ஹீலருங்க. சரீரத்திற்கும் சுகத்தை கொடுக்கிறவர், ஆத்துமாவிற்கும் சுகத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பாவம் ரொம்ப கொடூரமானது. பாவத்தோடு விளையாடக்கூடாது. நம்ம நீ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆனாலும் சத்தியத்தை தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். பாவம் ரகசியமா அதில் உடன்படிக்கை செஞ்சிடாதீங்க. பாவம் அணுவா உன்னை கொன்றும். ஒரு வேடன் வந்து சொன்னானா குருவிட்ட, இன்னைக்கு இந்த ஆகாரத்தை நீ எடுத்துட்டு வந்தா நான் உனக்கு ஆகாரம் தர்றேன், உனக்கு நான் ஆகாரம் தர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஆகாரம் கொடுக்குறப்பெல்லாம் உன்னை நான் பிடிக்க மாட்டேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உன் ரெக்கையிலிருந்து ஒரு சிறகை பிடிங்க என்கிட்ட கொடுத்துடணும். ரெக்கை இருக்கு பாரு, இல்லை ஒரு சிறகை பிடிங்கி என்கிட்ட கொடுத்துடணும், ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆகாரம் தர்றேன், நானும் உன்னை பிடிக்க மாட்டேன். வந்துச்சான், குருவி வந்துச்சான், ஆகாரம் சாப்பிட்டுச்சான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறகை பிடுங்கி கொடுத்தது. கடைசியில் ரெக்கையில் எப்படி பறக்க முடியும்? இப்படி தான் பிசாசு வஞ்சிப்பான். உலகம் நம்ம இப்படி தான் வஞ்சிக்கும்.
பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது, இப்படிலாம் சொல்லி உங்களை ஏமாற்றும் வஞ்சிக்கும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். வாலிப பருவத்தில் யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களை பின்னாட்களிலே கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தை நல்ல காது கொடுத்து கேட்கணும். ஆமென். யார் சொல்லி கொடுப்பா? இந்த உலகம் வஞ்சிக்கிற உலகம், ஏமாற்றுகிற உலகம் தந்திரமாய் உங்களை வஞ்சிக்கும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கை அநேகர் நய வசனிப்பினால், நயமான வார்த்தையினால் வஞ்சிப்பாங்க, சீரழிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். எதற்கும் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நீ இடம் கொடுத்தாதான் உள்ள வருவாங்க. நீ டோரை இழுத்து சாத்திட்டனா ஒருத்தனும் உள்ள வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீ இடம் கொடுத்தாதான் எல்லாமே பிரச்சனை. தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதப்பா, ஆண்டவர் பரிசுத்தமான வாழ்க்கை தாங்கப்பா. யோசேப்பு பாருங்க, ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற சிந்தையோடு இருந்ததுனால தான் போத்திபாருக்கு அவன் இணங்கவில்லை. ஹல்லேலூயா. போத்திபாருடைய மனைவிக்கு ஒத்துழைக்கலைங்க. இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? அன்னைக்கு சிசிடிவி இல்லை, எதுவும் இல்லை. நினச்சிருந்தா கப்பு சிப்புன்னு பாவத்தை செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் அப்பா அம்மா தூரத்தில் இருக்கிறாங்க, என் உடன்பிறப்பு தூரத்தில் இருக்கிறாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டது உண்மைதான். இப்போ என் ஆண்டு நல்லா உயர்த்தி இருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் தெரியாம நான் பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா பக்தன் அவன் சொல்லுகிறான், இவ்வளோ பெரிய தவற என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்வது எப்படி? எப்படி நான் செய்ய முடியும் இந்த பாவத்தை? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அந்த சிந்தை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சேலஞ்சா சொல்ல முடியும், சவாலா சொல்ல முடியும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, யோசேப்பை உயர்த்தினவர் இந்த கோவை மாநகரத்தில் உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ராஜாக்களின் அருகிலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். பரிசுத்தத்திற்கு அத்தனை வல்லமை இருக்கு. ஆமென். பரிசுத்தத்திற்கு கர்த்தர் உதவி செய்ய, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இது இருந்துச்சுன்னா நீங்க எங்கனாலும் போய் படிக்கலாம், வெளிநாட்டில் போய் படிங்க, என்ன கலாச்சாரம் இருந்தாலும் என்ன, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு கருத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் வலைதள தேடுதல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய கூகுள் சர்ச் பரிசுத்தமாக இருக்கணும். உன்னுடைய யூடியூப் சர்ச் பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த குலைச்சலை கர்த்தர் விரும்பவே மாட்டார், அருவருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் திருச்சபைக்கு எச்சரிக்கிறார். யோசேப்பாக உன்னை பார்க்கிறார், யோசேப்பாக உன்னை தெரிந்து கொள்ளுகிறார். இருக்கிற இடத்துல, நீ படிக்கிற கல்லூரியில, நீ பணி செய்கிற இடத்துல உன்னை உயர்த்த தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இங்க பாருங்க, இங்கே ஆண்டவர் எதற்காக இந்த வேத வசனத்தை பக்தன் யோவான் மூலம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால், இவனுடைய 38 வருஷ வியாதிக்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவம். இவன் யாருன்னே தெரியல. ஆண்டவர்லாம் செய்தார், இயேசுதான் செய்தார்னு தெரியல. யூதர்லாம் கேட்குறாங்க, யார் உனக்கு சொஸ்தமாக்கினார்? தெரியாது அப்படிங்கிறான். ஆனா தேவாலயத்துக்கு வந்து தேவனை பணிந்து கொள்ளும்படி வந்தான். அல்லேலூயா. அநேகர் அற்புதம் பெற்றுட்டு அப்படியே போயிடுவாங்க, ஆலயத்துக்கு வர்றதே இல்லை. எவ்வளோ லாங் ஆப்சண்டியா இருக்காங்க. பிசாசின் மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? உங்களை பிஸி ஆக்கிடுவான். நீங்க பிஸி ஆயிடுவீங்க சம்பாதிக்கிறதுல, பணத்தை ஈட்டுவதில். நீங்க பாவம்லாம் செய்ய மாட்டீங்க. உங்க வலைதள சர்ச் ஆகட்டும், எல்லாம் பரிசுத்தமா இருப்பீங்க, பரிசுத்த பேச்சு பேசுவீங்க, உண்மையை செஞ்சு தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டரை விட்டு பிரிப்பதற்கு மிக தந்திரமான என்னது அவன் ஒரு காரியத்தை செய்வான் அப்படின்னா, ஐ எம் பிஸி அப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ்லேயும் போட்டுருவீங்க, வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ எம் பிஸின்னு போட்டுருவீங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் நீங்கள் பிஸி ஆயிடுவீங்க. அது பெரிய தந்திரங்க. என்னத்தான் பிஸியாக இருந்தாலும்
நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை தேடுவதில் தேவஜனம் கருத்தாய் இருப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டா உங்களை உயர் ஸ்தலத்தில் கொண்டு போவது அதிக நிச்சயம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய காரியமா அல்லது உலக காரியமா அப்படின்னு சில செக் வரும், அடிக்கடி வரும். அப்போ நீங்க சொல்லணும், கர்த்தருடைய காரியம் தான் எனக்கு முக்கியம். ஆமென். இது ரெண்டாவது, அது வேண்டான்னு சொல்லலை. நீங்க நல்ல சம்பாதிங்க, பொருள் ஈட்டுங்கள், ஆமென், பிஸியா இருங்க, தவறே இல்லை. அதை இரண்டாவதாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை முதலாவது வைத்து பழகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. என்னத்தான் சொஸ்தமானாலும் இவனுக்கு இருந்த நல்ல கேரக்டரை யோவான் பதிவு செய்கிறார். அதை வாசித்து முடிச்சிடலாம். இப்ப மீண்டும் அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே அப்ப தேங்க்ஸ் கிவிங் செலுத்த வந்திருக்கிறான், நன்றி செலுத்த வந்திருக்கிறான். இயேசு யாருன்னே தெரியாது அவனுக்கு. யூதர்லாம் முந்தின வசனத்தில் வச்சுட்டு வாசி பாருங்க. அவனுக்கு கேட்குறாங்க, யார் உன்னை சுகமா? தெரியாதுங்க அப்படிங்கிறான். இவனுக்குள்ள நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னா, சுகம் பெற்ற பின்பும் தேவனை அணுகினான். அல்லேலூயா. அதை நம்ம விட்டுறக்கூடாது. சோத்திர தொடர்ந்து நாம் தேவனை பற்றி கொள்வோம். கர்த்தர் இவனுக்கு 3 காரியத்தை செய்தார். ஆண்டவர் இவனுக்கு என்ன செய்தார்? முதலாவது காரியம், சுகத்தை கொடுத்தார். ஆமென். 38 வருஷம் வியாதியாயிருந்தான், அதுல இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அடுத்து இவன் பெட்டை எடுத்துட்டு போகணும். சிலர் சுகம் பெற்றாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே நடக்க முடியாமல் நடப்பாங்க. இவன் சுகம் பெற்று படுத்த படுக்க பெருசாக இருந்திருக்கும், அதையெல்லாம் தூக்கிட்டு நடக்கிறான்னா இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பலன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டது என்ன அப்படின்னா, இந்த பலன் தாங்க கர்த்தர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்ம யாரும் படுத்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த விண்ணப்பத்தை நம்ம தவறாமல் செய்யணும். நாம் படுத்த படுக்கை ஆயிடவே கூடாது. பெட் ரிடன் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் பாரம் ஆயிரும். எல்லாரும் நம்மளை வந்து பார்க்கணும், வைக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷன் என்ன அப்படின்னா பலன். அல்லேலூயா. அது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இந்த 3 ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார். ஆமென். இவனுக்கு அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பலனை கொடுத்தார். அல்லேலூயா. மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், நடக்கிறதுக்கு ஓட பாருங்க, ஓடுறாவன் நடந்து செல்றான், தேவனை மகிமைப்படுத்தினான். ஆக சாட்சியா இவனை நிறுத்தினார். சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இந்த 3 இந்த திருச்சபைக்கு நான் தருவேன்னு சொல்றாரு கர்த்தர் தாமே. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேடாமல் இருந்தவனுக்கு கர்த்தர் தேடி வந்து சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். அல்லேலூயா. விடுதலை கொடுத்தார். நீங்க இவ்வளவு நாள் ஜெபிக்காம இருந்திருக்கலாம், இனி பாவம் செய்யாதீங்க. சோத்திரம். ஜெபிக்காமல், ஆமென், ஆண்டவரை தேடாமல் இருந்த அந்த அனுபவத்தை விட்டுருங்க. விட்டு இவன் பாருங்க, சுகத்தை பெற்றவுடன் தேவாலயத்தில் போய் தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த தேவாலயத்தில் போன உடனே தான் இவனுக்கு முழுமையான அற்புதம் நடந்தது. நல்ல ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்டது. அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்ற எச்சரிப்பு தான் முழுமையான அற்புதம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.